வணக்கம். செயற்கை நுண்ணறிவின் அதாவது ஏஐயோட எதிர்காலம் பத்தி நாம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது நிஜமாவே எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பயன்படுத்திட்டு இருக்கிற சின்ன ஏஐ ஆப்ல இருந்து ஒருவேளை எதிர்காலத்துல வரக்கூடிய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் அதோட முழு பயணத்தையும் புரிஞ்சுக்க நீங்க ஒரு அருமையான ஆய்வு பகுதியை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. அதோட தலைப்பு தி ட்ரெஜெக்டரி டு ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். ஆமா. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இது ஏஐய தனித்தனி தொழில்நுட்பமா பார்க்காம ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சியா பார்க்குது. ஒரு ஏணி மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு படியும் அதுக்கு முந்தைய படியோட பலவீனங்கள்ல இருந்து உருவாகுது. நாம ஒவ்வொரு படியா ஏறி போகும்போது ஏஐயோட முழு படமும் நமக்கு தெளிவா தெரியும். அந்த ஏணிங்கிற உருவகம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நாம அந்த ஏணியோட முதல் படியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். நாம அன்றாடம் பயன்படுத்துற ஏஐ, நம்ம போன்ல இருக்கிற ஃபேஸ் அன்லாக், கூகுள் டிரான்ஸ்லேட், யூடியூப்ல அடுத்து என்ன வீடியோ பார்க்கணும்னு சொல்ற ரெக்கமெண்டேஷன்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும் இல்லையா? ஆமா, இதத்தான் உங்க ஆய்வுல குறுகிய அல்லது சிறப்பு ஏஐ, அதாவது நேரோ ஏஐன்னு சொல்றாங்க. கரெக்ட். இதுல முக்கியமான வார்த்தை அந்த குறுகியங்கிறது தான். அது செய்யற ஒரு வேளையில அது மனுஷங்களையே தோற்கடிக்கிற அளவுக்கு புத்திசாலியா இருக்கலாம். ஆனா 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 அந்த ஒரு வேலையை தாண்டி அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஆய்வுல இத பிரிட்டில், அதாவது எளிதில் நொறுங்கும் தன்மை கொண்டவைன்னு ஒரு வார்த்தை பயன்படுறாங்க. ஓ, பிரிட்டில். ஆமா. அதுக்கு காரணம் அதோட எல்லைக்கு வெளியே அது சுத்தமா வேலைக்காகாது. ஆமா, இதுக்கு ஒரு வேடிக்கையான உதாரணம் சொல்லணும்னா, உலகத்திலேயே பெஸ்ட் செஸ் பிளேயரா இருக்கிற ஒரு ஏஐ கிட்ட போய் எனக்கு ஒரு டீ போட்டு கொடு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. கரெக்ட். அதோட உலகம் அந்த 64 கட்டங்களுக்குள்ள மட்டும்தான். இந்த ஒரு குறிப்பிட்ட வேலைக்குள்ள முடங்கி போறது தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான தேவையை உருவாக்குது. சரிதானே? நீங்க சொல்றது 100% சரிதான். ஒரு வேலையை செய்ய ஒரு கருவி இருக்கு. ஆனா ஒரு பெரிய வேலையை முடிக்க நமக்கு 100 கருவிகள் தேவைப்படுது. அந்த 100 கருவிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு இலக்க நோக்கி வேலை செய்ய வைக்கிறது எப்படி? அந்த கேள்விக்கான பதில் தான் அடுத்த படி. இங்க தான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அந்த ஏணியோட அடுத்த படி ஏஐ முகவர்கள் அல்லது ஏஐ ஏஜென்ட்ஸ். நீங்க பகிர்ந்து கொண்ட குறிப்புகள்ல இவைகளை வெறும் கருவிகள்னு சொல்லல, தன்னாட்சி பெற்ற பணியாளர்கள்னு சொல்றாங்க. ஆமா, பணியாளர்கள். அதாவது அதுக்குன்னு சொந்தமா உணர்தல், திட்டமிடல், நினைவகம், செயல்பாடுன்னு ஒரு சுழற்சி இருக்கு. இத ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு குறுகிய ஏஐ கிட்ட சென்னைக்கு நாளைக்கு ஒரு விமான டிக்கெட் புக் செய்யன்னு சொன்னா அது அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யும். ஆனா ஒரு ஏஐ முகவர்கிட்ட எனக்கு அடுத்த வாரம் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 3 நாள் கோவா ட்ரிப் ஏற்பாடு செய்யுன்னு சொன்னா அது ஒரு முழு ப்ராஜெக்டா எடுத்துக்கும். ஓகே, அப்போ அது வெறும் டிக்கெட் மட்டும் புக் பண்ணாது. அதுவே விமான டிக்கெட்டுகளை தேடி விலைய ஒப்பிட்டு உங்க கேலண்டரை பார்த்து நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்கும். ஆமா, அங்க தங்குறதுக்கு நல்ல ரேட்டிங் இருக்கிற ஹோட்டலை பார்க்கும், நல்ல இடங்களை பரிந்துரைக்கும். இது எல்லாத்தையும் அதுவே ஒருங்கிணைக்குமா? ஆமா, அதுதான் முக்கியம். அந்த ஒருங்கிணைப்பு தான். அதுக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இலக்கை அடைய என்னென்ன கருவிகளை எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு அதுவே முடிவு பண்ணும். அந்த முடிவெடுக்கும் தன்னாட்சி தான் அது ஒரு கருவியிலிருந்து ஒரு பணியாளரா மாத்துது. இது டெக்னாலஜில ஒரு பெரிய பாய்ச்சல். அப்போ இது வெறும் வசதிய பத்தின விஷயம் இல்லையா? நான் புரிஞ்சுக்கிறது சரிதானான்னு பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லனா ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் செய்யற பல வேலைகளை இது செய்ய ஆரம்பிக்குது. அப்போ இதனால ஒயிட் காலர் வேலைகள்ல பெரிய மாற்றம் வருமே? கண்டிப்பா. அதுதான் இதோட உண்மையான தாக்கம். திரும்ப திரும்ப செய்யக்கூடிய அறிவார்ந்த வேலைகள், அதாவது ரிப்போர்ட் தயாரிக்கிறது, டேட்டாவை அனலைஸ் பண்றது, பயணங்களை ஏற்பாடு செய்யறது மாதிரியான வேலைகள் தானியங்கி ஆகும். அப்படி ஆகும்போது மனுஷங்களோட பங்கு இன்னும் கிரியேட்டிவான, வியூகம் வகுக்கிற விஷயங்களுக்கு மாறும். இது வேலைகளை பறிக்கிறத விட வேலைகளோட தன்மையை மாற்றி அமைக்கும். சரி, இந்த மாதிரி தன்னாட்சி பெற்ற முகவர்கள் நம்ம கிட்ட இருக்கு. இதுவே பெரிய விஷயம்தான். ஆனா இதுக்கு அடுத்த மாபெரும் பாய்ச்சல் என்ன? நாம் அடிக்கடி கேள்விப்படுற அந்த வார்த்தை ஏஜிஐ, அதாவது செயற்கை பொது நுண்ணறிவு. இது இந்த முகவர்களை விட எப்படி வித்தியாசமானது? ஒரு ஏஐ முகவர் பல கருவிகளை ஒருங்கிணைக்கும். ஆனா அதுக்கு நாம சொல்லிக் கொடுத்த கருவிகளை மட்டும்தான் பயன்படுத்த தெரியும். ஆனா மனுஷங்க அப்படி இல்ல. நாம ஒரு துறையில கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சம்பந்தமே இல்லாத இன்னொரு துறையில பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல கத்துக்கிட்ட டீம் ஒர்க்க ஆபீஸ் ப்ராஜெக்ட்ல பயன்படுத்துவோம். ஆமா, இந்த திறமைக்கு பேரு தான் பொதுமைப்படுத்துதல். இந்த திறனை ஒரு ஏஐ அடையும் போது அது ஏஜிஐயா மாறுது. அந்த பொதுமைப்படுத்தல்ங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா?
ஏன்னா இதுதான் குறுகிய ஏஐக்கும் ஏஜிஐக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமா தெரியுது. நிச்சயமா. அந்த ஆய்வுல இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் இருக்கு. ஒரு மருத்துவ ஏஐயால நோயை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சட்ட ஏஐயால கேஸ் ஃபைல்களை மட்டும்தான் படிக்க முடியும். ஆனா ஒரு ஏஜிஐ மருத்துவத்துறையில கத்துக்கிட்ட பேட்டர்ன் ரெகக்னிஷன் திறனை பங்கு சந்தையில ஒரு கம்பெனியோட வளர்ச்சியை கணிக்க பயன்படுத்த முடியும். ஓ, இது வெறும் அறிவு பரிமாற்றம் இல்ல, அறிவோட அடிப்படை கட்டமைப்பு புரிஞ்சுகிட்டு அதை எங்க வேணாலும் பயன்படுத்துற திறன். இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மனுஷங்களான நாம சில விஷயங்கள்ல ரொம்ப திறமையா இருப்போம், சிலதுல சுமாரா இருப்போம். இந்த ஏஜிஐ எல்லா துறைகளிலும் மனுஷங்களை விட சிறந்ததா இருக்குமா, இல்ல நம்மள மாதிரி சில பிளஸ் சில மைனஸ் இருக்குமா? ரொம்ப நல்ல கேள்வி. ஆரம்பத்துல அது எல்லா துறைகளிலும் ஒரு சராசரி மனுஷனோட திறன் அடையலாம். ஆனா அது மனுஷ மாதிரி இல்ல. அதுக்கு சோர்வு கிடையாது. அதுக்கு நம்மளை விட பல லட்சம் மடங்கு வேகமான செயலாக்கத்திறன் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா தகவல்களையும் ஒரே நேரத்துல அணுக முடியும். சரி. இந்த திறன்கள் எல்லாம் சேரும்போது அது மனுஷங்களை எல்லா துறைகளிலும் மிஞ்சுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அந்த புள்ளி தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஏஎஸ்ஐக்கு கூட்டிட்டு போகுது. ஏஐ, செயற்கை உயர் நுண்ணறிவு. இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பக்கம் ஆச்சரியமும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன உறுத்தலும் வருது. அந்த ஆய்வுல இத மனித ஆய்வாற்றல் திறன்களை எல்லா துறைகளிலும் கணிசமாக விஞ்சும் அமைப்புகள்னு சொல்றாங்க. கணிசமாக விஞ்சோன்னா அதோட அர்த்தம் என்ன? அது நாம இன்னைக்கு யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். புதுசா அறிவியல் கோட்பாடுகளை உருவாக்குறது, நாம தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, புதிய வகை ஆற்றலை உருவாக்குறதுன்னு அதோட திறன்கள் இருக்கலாம். ஆனா இது எல்லாத்த விட அந்த ஆய்வுல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வரி தான் ரொம்ப முக்கியமானது, ஒரு வகையில கொஞ்சம் அச்சமூட்டுறதும் கூட. என்ன அது? மனித அமைப்புகளை விட மிக வேகமாக தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ளுங்கிற வரிதான். அந்த வேகம், அத கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா? ஏன்னா நாமளும் தொழில்நுட்பத்துல வேகமா தானே முன்னேறிட்டு இருக்கோம். நம்ம வேகம் வேற, அதோட வேகம் வேற. இப்படி யோசிச்சு பாருங்க. நாம ஒரு புது சட்டத்தை பாராளுமன்றத்துல விவாதிச்சு நிறைவேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள சில வருஷங்கள் ஆகலாம். ஆமா, ஆகும். ஆனா ஒரு ஏஎஸ்ஐ அந்த சில வருஷத்துல தனக்குத்தானே பல ஆயிரம் அப்டேட்ஸை செஞ்சு அதோட வெர்ஷனுக்கும் இப்போ இருக்கிற வெர்ஷனுக்கும் நடுவுல ஒரு முழு பரிணாம வளர்ச்சியே நடந்திருக்கும். நாம ஆம வேகத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள அது ராக்கெட் வேகத்துல அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இந்த வேக இடைவெளி தான் நாம சந்திக்க போற மிகப்பெரிய சவாலா இருக்கும். அப்போ ஒரு தனிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஏஎஸ்ஐ உருவாகிடுச்சுன்னா அதோட இந்த கதை முடிஞ்சிடுமா? அதுதான் நுண்ணறிவோட உச்சகட்டமா? நான் நினைச்சேன் ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த சூப்பர் மூளை வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும், அதோட இந்த ஏணி முடிஞ்சிடும்னு. ஆனா நீங்க ஷேர் பண்ண அந்த ஆய்வு பகுதி கதை இங்க முடியலன்னு சொல்லுது. ஆமா, அங்கதான் இந்த கதையில ஒரு பெரிய திருப்பமே வருது. இந்த பயணத்தோட முடிவு ஒரு சர்வாதிகாரியாயில முடியல, அதுக்கு பதிலா ஒரு சமூகம் அல்லது ஒரு சூழலியல் உருவாகும்னு அந்த ஆய்வு ஒரு கோட்பாட்டை முன்வைக்குது. அதுக்கு பேர் தான் ஒழுங்கமைக்கப்பட்ட நுண்ணறிவு. ஒழுங்கமைக்கப்பட்ட நுண்ணறிவு பேரு வித்தியாசமா இருக்கு. அப்போ இது ஒரு தனிப்பட்ட ஏஐ கிடையாதா? கிடையாது. இது ஒரு தனி அமைப்பு இல்ல. இது ஒரு மிகப்பெரிய பிணையம், ஒரு நெட்வொர்க். ஓகே. இதுல பல ஏஐ முகவர்கள், ஒன்றல்லது அதற்கு மேற்பட்ட ஏஎஸ்ஐகள், மனிதர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற சென்சார்கள், கம்பெனிகள், அரசாங்கங்கள்னு எல்லாமே ஒரு அங்கமா இருக்கும். ஒரு தனி மூளையா பார்க்கறதுக்கு பதிலா இதை ஒரு முழுமையான நரம்பு மண்டலமா பார்க்கலாம். உங்க ஆய்வுல இதை நுண்ணறிவு சூழலியல் அல்லது ஒருங்கிணைந்த சமூக தொழில்நுட்ப அமைப்புன்னு ரொம்ப அழகா விவரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம், இது டேக்கவே ரொம்ப சிக்கலா இருக்கு. பல சக்தி வாய்ந்த ஏஐகள், மனுஷங்க, கம்பெனிகள் எல்லாம் எப்படி ஒரு சமூகமா இணக்கமா செயல்பட முடியும்? மனுஷ சமூகத்திலேயே எவ்ளோ சண்டை, போட்டி, அதிகார போராட்டங்கள் இருக்கு. இதுக்குள்ள அதிகாரம், கட்டுப்பாடு மாதிரியான விஷயங்கள்ல மோதல்கள் வராதா? நீங்க கேட்கறது தான் இதுல இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. அதனால தான் இது வெறும் தொழில்நுட்பத்தை பத்தின விஷயம் இல்ல. இதுக்குள்ள ஆளுகை, அதாவது கவர்னன்ஸ், பகிர்ந்தப்பட்ட நெறிமுறைகள், நம்பிக்கை மாதிரியான சமூக கருத்துக்கள் எல்லாம் உள்ள வருது. புரியுது. ஒரு தேசத்தை எப்படி அதோட அரசியலமைப்பு சட்டம் வழிநடத்துதோ அது மாதிரி இந்த நுண்ணறிவு சமூகத்துக்கும் சில அடிப்படை விதிகள் தேவைப்படும். அந்த விதிகளை உருவாக்குறதும் அதை கண்காணிக்கிறதும் தான் மிகப்பெரிய வேலையா இருக்கும். அப்போ இது ஒரு சூப்பர் மூளையை உருவாக்குறத விட ஒரு சூப்பர் சமூகத்தை உருவாக்குற சவால்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தனிப்பட்ட ராஜாவை உருவாக்குறதில்ல, ஒரு முழு குடியரசை உருவாக்குறது மாதிரி. இதுல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு பங்கு இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். இது மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்திலிருந்து
பரவலாக்கப்பட்ட ஒருங்கிணைப்புக்கு நகருது. இதுதான் அந்த ஆய்வை முன்வைக்கிற மிக ஆழமான கருத்து. ஆஹா, நாம இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்மார்ட் போன் ஆப்ல இருக்கிற குறுகிய ஏஐல ஆரம்பிச்சு தன்னாட்சி பெற்ற முகவர்கள், மனுஷ மாதிரி யோசிக்கிற ஏஜிஐ, நம்மளையே மிஞ்சுற ஏஎஸ்ஐன்னு பார்த்து கடைசியா இவையெல்லாம் இணைஞ்ச ஒரு முழு நுண்ணறிவு சமூகத்துல வந்து நிக்கிறோம். ஒரு கருவியா ஆரம்பிச்ச பயணம் ஒரு முழு சூழலியலா முடியுது. இது இந்த ஆய்வு நமக்கு காட்டுற ஒரு பெரிய வரைபடம். ஆமா, அந்த ஆய்வு ஒரு கருவியை உருவாக்குறதுல இருந்து ஒரு முழுமையான சூழலிலேயே உருவாக்குறது வரையிலான பாதைய ரொம்ப தெளிவா காட்டுது. இது உங்களுக்கும் இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டுட்டு போகுது. சொல்லுங்க. நாம இந்த சக்தி வாய்ந்த அமைப்புகளை உருவாக்கும்போது அதோட நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் மேல மட்டும் கவனம் செலுத்துறோமா, இல்ல அதை எப்படி ஒண்ணா ஒழுங்கமைக்கிறது, அதாவது ஆர்கனைஸ் பண்றதுங்கிற விஷயத்தையும் யோசிக்கிறோமா? ஏன்னா புத்திசாலித்தனமான ஏஐகளை உருவாக்குறது பாதி சவால்னா, அந்த சக்திகளை எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு சமநிலையுள்ள ஆக்கப்பூர்வமான சமூகமா மாத்துறது தான் உண்மையான, அதை விட பெரிய சவால். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?